சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம், செய்தி சுருக்கம். சுதந்திர தினத்தில் பொது திட்டம் அறிமுகம் செய்தார் ஸ்டாலின். சென்னை கோட்டையில் கோலாகலமாக நடந்த சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். தமிழக மக்களுக்கு முதல்வர் சுதந்திர தின வாழ்த்து சொன்னார். முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஜெனரிக் மெடிசின்ஸ் மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் இந்த புதிய திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் செயல்படுத்தப்படும். முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும் ஸ்டாலின் சொன்னார். உங்களது திராவிட மாடல் அரசின் சார்பாக இந்த வீர விடுதலை திருநாளில் சில அறிவிப்புகளை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளியோருக்கு சிறப்பான சிகிச்சைகளும் தரமான மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடுத்தர குடும்பங்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்து ஆளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு 3 லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும். நான் கட்சிக்காக பணியாற்றும், அது மட்டும்தான். கட்சிக்காக என்னால் எங்கேயுமே ஒரு டெலிவிஷன் டிபேட்ஸ்லையும் என்னால் கலந்துக்க முடியல. ஒரு பேச்சு திறமை இருக்கு. நான் அப்படி இருந்தும் நேஷனலியும் ஒரு லோக்கலியும் எங்கேயுமே கட்சி சப்போர்ட் பண்ணிட்டு பிரதமர் சப்போர்ட் பண்ணிட்டு என்னால் அதில் ஈடுபட முடியல. ஸோ ஐ திங்க் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இப்போ முழு மனசோட கட்சி சார்பாக எங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், அது எல்லாமே கட்சி சார்பாக நான் இனிமேல் இறங்க போகிறேன். நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னா யாருமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் ரெசிக்னேஷன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா NCW அந்த பொசிஷனில் இருக்கும்போது என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ அதனால தான் நான் அப்போவே நட்டாஜி கிட்டேயும் சந்தோஷி கிட்டேயும் அண்ட் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நட்டாஜி சந்தோஷி நேராக பார்த்து நான் பேசினேன். அப்போவே சொன்னேன் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். சரி இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க. ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். நேற்று தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பயம், ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன். அந்த பயம் கொஞ்சம் நல்லது. அந்த பயம் இருக்கட்டும். என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல, அந்த பயம் நல்லது அவங்களுக்கு. நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன். மடியில கணம் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும். மடியில எவ்வளவு கணம் இருக்கு அது திமுக காரங்களுக்கு தெரியும். அந்த பயத்துல தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டோம். இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள். 142 அடி உயரத்தில் பறந்த தேசிய கொடி. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. வெள்ளித்தட்டில் தேசிய கொடியை வைத்து நடராஜர் முன் பூஜிக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க வலம் வந்து 142 அடி உயரம் உள்ள கீழ கோபுரத்தில் கொடியேற்றப்பட்டது. 1947 முதல் தேசிய கொடி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஏற்றப்படுகிறது. சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் என வருடத்திற்கு 2 முறை சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கீழ் கோபுரத்தில் கொடியேற்றப்படும்.
தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள். அதுபோல 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பொது தீட்சர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சபாநாயகர் கோயில் என்று அழைக்கப்படுகிற நடராஜர் கோயிலில் கிழக்கு கோபுரத்திலே நம்முடைய மூவர்ண தேசிய கொடியை பொது தீட்சர்கள் சார்பில் ஏற்றி மக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்வானது நடைபெறுகிறது. ஐயா, தமிழ்நாட்டில் இந்த கோயிலுடைய உயர அளவு அகலம் அளவு ஐயா கீழே கோபுரத்தில்? கோபுரம் பொதுவாக 140, 142 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்ட சிறப்பு அமைப்பு இருக்கிறது. இது இந்தியாவிலே இங்கே மட்டும் தான் ஏற்றுறீங்களா, வேற எங்கே ஏற்றுறாங்களா? இந்தியாவிலே சிதம்பரத்தில் மட்டும்தான் தேசிய கொடியை கோயிலில் ஏற்றுறது சிறப்பு. சுதந்திர வரலாற்றில் முதல் முறை கலெக்டர் போட்ட அதிரடி உத்தரவு. சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் உயர் அதிகாரிகள் கொடியேற்றுவது வழக்கம். ஆனால் காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் ஒரு புதிய உத்தரவை போட்டிருந்தார். நாட்டை சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க முடிவு செய்தார். மதகடியில் உள்ள காமராஜர் அரசு அலுவலகத்தில் சரோஜா என்ற தூய்மை பணியாளர் கம்பீரமாக தேசிய கொடி ஏற்றினார். அதிகாரிகள் சல்யூட் அடித்தனர். இந்த வாய்ப்பு எனக்கு நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் வேலை செய்யறது. ஸோ உங்களுக்குரிய மரியாதையாக நாங்கள் இதை கொடுக்குறோம். எப்பயும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நாங்கள் பழகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டு. நீங்கள் நல்லா சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு பட்டு இந்த சந்தோஷம் நான் என்றைக்குமே அடைஞ்சது கிடையாது. இருந்தாலும் உங்களால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. காரைக்கால் பகுதியில் தூய்மை பணியாளர் ஒருவர் தேசிய கொடி ஏற்றுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. 93 நகராட்சியில் துப்புரவு பணியாளராக வேலையை சேர்ந்தேன். அன்னிலேருந்து இன்னும் இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு குப்பையும் அதையும் கூட்டி கஷ்டத்தில் இருந்தோம். போது இதாக கேவலமாக நம்ம இதில் இருந்தோம். இன்றைக்கி மாவட்ட கலெக்டரும் எங்கள் கமிஷனர் மேடமும் எனக்கு காமராஜர் விழாத்தில் கொடியேற்றி கொடுத்ததுக்கு சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப பெருமையாக நினச்சி நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். 7 ஆண்டுகளுக்கு பின் சுதந்திர தின கொண்டாட்டம். திருப்பூர் பல்லடம் அருகே உள்ளது அறிவொளி நகர். 2014இல் 550 குடும்பங்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் வழங்கப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர். அப்போதிலிருந்து இங்குள்ள மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுதந்திர தினம், குடியரசு தினம் என பொது விழாக்களை இப்பகுதி மக்கள் புறக்கணித்து வந்தனர். இந்த ஆண்டு கோயில் கூட இல்லாத நிலை மாறி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடந்ததாகவும் அம்மனின் ஆசியோடு 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி உள்ளோம் என அப்பகுதியினர் கூறினர். அறிவொளி நகரில் இந்த கவர்மெண்ட் கொடுத்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் 544 வீடு இங்கே இருக்குதுங்க. இந்த 544 வீடுகளையும் பல இனத்தை சேர்ந்த பல ஜாதிகளை சேர்ந்த பொதுமக்கள் இங்கே ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒற்றுமைக்கு அரசு சொன்ன செயல்பாடுகள் எதுவும் செய்யாத காரணத்தினால கடந்த 7 ஆண்டுகளுக்கு நாங்கள் தேசிய கொடியேற்றுறதில்ல, சுதந்திர தினத்தை கொண்டாடுறதில்ல, குடியரசு தினத்தை கொண்டாடுறதில்ல. இப்படியே காலங்கள் கடந்து போச்சு அரசு மேலே இருக்கிற கோபத்தில். இன்றைக்கி அந்த கோபத்தை தீர்க்கக்கூடிய விஷயமா அறிவொளி நகரில் எங்களுக்கு நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோயிலுடைய நிலைப்பாடு இங்கே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிற காரணத்தினால இந்த ஆண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அனைத்து மக்களுடைய ஒற்றுமையோட, அனைத்து இனம் ஜாதி மத இனம் பாராமல் ஒற்றுமையோடு நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மக்களின் சார்பாக தான் இன்றைக்கி 78வது சுதந்திர தின கொடியை மிக அருமையாக ஏற்றி மிக அருமையாக நாங்கள் ஒற்றுமையோடு கொண்டாடி இருக்கிறோம். கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த கொடூர காரியத்தை செய்த அரக்கன் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டான். இப்போது அவன் சிபிஐ கஸ்டடியில் உள்ளான். தீவிர விசாரணை நடக்கிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தில் டாக்டர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
கொல்கத்தாவில் விடிய விடிய போராட்டம் நடந்தது. சம்பவம் நடந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்பு நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. வன்முறை கும்பலை சேர்ந்த சிலர் மருத்துவமனைக்குள் ஊடுருவினர். எமர்ஜென்சி வார்டுக்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியது. கற்களை வீசி அட்டூழியம் செய்தது. மருத்துவமனைக்கு வெளியே இருந்த வாகனங்களுக்கு தீ வைத்தனர். நிலைமை கையை மீறி சென்றதால் போலீசார் தடியடி நடத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மருத்துவமனை வளாகத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. பலத்த போலீசார் குவிக்கப்பட்டனர். அமைதியாக நடந்த போராட்டத்தில் அடையாளம் தெரியாத சிலர் ஊடுருவினர். அவர்களை தடுக்க முயற்சித்து முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இன்னொரு பக்கம் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் என்று பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது. குரங்கு அம்மை தொற்றால் பீதி, வேகமாக பரவுவதால் அதிர்ச்சி. குரங்கு அம்மை என்பது கொடிய நோய்களில் ஒன்று. இந்நோய் பாதித்த 10 பேரில் ஒருவர் மரணத்தை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். இந்த தொற்று 2022 முதல் ஆப்பிரிக்க நாடுகளில் பரவ துவங்கியது. மெல்ல மெல்ல பரவிய தொற்றின் வேகம் இந்த ஆண்டு அதிகரித்து விட்டது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்நோய் பரவிவிட்டது. ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் 17,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 517 பேர் மரணமடைந்து விட்டனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நோய் பரவல் வேகம் 160% அதிகரித்து விட்டது. 2022 இந்நோய் பரவ துவங்கிய போது கேரளாவில் 3 பேரும் டில்லியில் ஒருவரும் பாதிக்கப்பட்டனர். அதன் பிறகு யாரும் பாதிக்கப்படவில்லை. குரங்கு அம்மை பாதித்தால் முதலில் காய்ச்சல் வரும், பின்னர் உடலில் தடிப்புகள் ஏற்படும், முகம் முதல் உள்ளங்கால் வரை பரவும். தலைவலி, தசைவலி, உடல் சோர்வு உண்டாகும், தொண்டை வலி மற்றும் இருமல் இருக்கும். மற்றவர்களுக்கும் வேகமாக பரவும். நோய் பாதித்தவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதோடு மருத்துவமனைக்கு செல்வது கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்நோய் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ராஸ் அதானம் கேப்ரியேசஸ் பேட்டியளித்தார். குரங்கு அம்மை தொற்று தொடர்பாக அவசர நிலை கமிட்டியுடன் ஆலோசனை நடத்தினேன். உலக அளவில் பொது சுகாதாரத்தின் நிலை அபாயகரமாக உள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தின் தன்னாட்சி சுகாதார நிறுவனம் அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்த தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க உலக சுகாதார நிறுவனம் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என்றார்.